கொத்தரங்கன் விலை திருச்சபை மக்கள் யாவருக்கும் கனிவான வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்மஸ் என்றாலே சிறுவர் முதல் பெரியவர் வரை நம் அனைவருக்கும் நாவில் நீர் ஊற நினைவில் வருவது கிறிஸ்மஸ் கேக். ஆம், இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு கிறிஸ்மஸ் கேக். கிறிஸ்மஸ் கேக்குகள் காலம் காலமாக ஆங்கில பாரம்பரியத்தில் ஒரு பகுதியாகும். பிளம் கஞ்சிதான் பின்னர் கிறிஸ்மஸ் கேக்காக மாறியது. பிளம் கஞ்சி என்பது திராட்சை மற்றும் பிற அற்புதமான பொருட்களால் நிரப்பப்பட்ட ஒரு ஓட்ஸ் கலவையாகும். பழைய நாட்களில் கிறிஸ்மஸ் ஈவ் அன்று லென்ட் பருவத்திற்கு பிறகு கிறிஸ்மஸ் விருந்துக்கு பிளம் கஞ்சியை அனுபவித்து வந்தனர். பல ஆண்டுகளுக்கு பிறகு ஓட்ஸ் கலவை கோதுமை, வெண்ணெய் மற்றும் முட்டைகளால் மாற்றப்பட்டு பிளம் கேக் வடிவத்தை எடுத்தது. பின்னர் கேக்கை பாதுகாக்க உலர்ந்த பழங்கள் மற்றும் மசாலா பொருட்கள் சேர்க்கப்பட்டன. அன்றிலிருந்து கிறிஸ்மஸ் கேக்குகளின் பொருட்கள், வடிவம் மற்றும் அமைப்பு ஆகியவை உருவாகியுள்ளன. இந்தியாவில் கிறிஸ்மஸ் கேக்குகளின் கதை 1883 தொடங்குகிறது. தலச்சேரியில் ஒரு பிரிட்டிஷ் தோட்டக்காரர் முர்டாக் பிரவுன் உள்ளூர் பேக்கரான மாம்பர்லே பாபுவிடம் இங்கிலாந்திலிருந்து கொண்டு வந்த பணக்கார பிளம் கேக்கை சுவைக்கச் சொன்னார். பிரவுன் பேக்கிங் செயல்முறையை விளக்கினார். மேலும் பாபுவிடம் தனக்கும் ஒரு கேக்கை தயார் செய்யும்படி கூறினார். பாபுவும் முந்திரி, ஆப்பிள் மற்றும் கதளிப்பழம் ஆகியவற்றின் உள்ளூர் உட்செலுத்தலை பயன்படுத்தினார். இதன் விளைவாக மகிழ்ச்சியடைந்த பிரவுன் தான் இதுவரை ருசித்ததில் இதுவே சிறந்த கேக் என்று அறிவித்தார். இவ்வாறு கிறிஸ்மஸ் கேக்குகளின் இந்திய பாரம்பரியம் தொடங்கியது. கிறிஸ்மஸ் என்றாலே கேக், கேக் என்றாலே கிறிஸ்மஸ் என்று உற்சாகமாக கிறிஸ்மஸை கொண்டாடும் இவ்வேளையில் இயேசுவின் அன்பையும் இயேசு கிறிஸ்து பாவியாகிய நமக்காகவே இவ்வுலகம் வந்தார் என்ற இனிப்பான செய்தியையும் அறிவிப்போமா? கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை ஒரு அர்த்தமுள்ள பண்டிகையாக நாம் ஆசரிப்போம். கிறிஸ்துமஸ் கால சிந்தனைகள் நாளை தொடரும்.